உங்களுக்காக சுவையான சுண்ட வத்தல் குழம்பு பண்ணி காமிச்சிருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட்ஸ் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. குழம்புக்கு தேவையான புளியை நான் இங்கே ஊற போட்டு வச்சுருக்கேன். ஒரு பவுலில் தனியாவும் சுண்ட வத்தலும் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மசாலா பொடி ஒன்று அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு தேவையானது கடலைப்பருப்பு, உளுந்து, வத்தல், சீரகம், சோம்பு, அதுக்கப்புறம் வெந்தயம், மிளகு. இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். எண்ணெயே விடாமல் இதெல்லாம் தனியாவோட சேர்த்து போட்டு நல்லா ஒரு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, கொஞ்சம் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், பூண்டு, தக்காளி மூணையுமே ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இந்த வதக்கின பேஸ்ட், இந்த வதக்கின கலவையும் நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அது கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு மண் சட்டி வச்சு நல்லா ஒரு 2 குழிக்கல வேண்டிய அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 கைப்பிடி வத்தல் போட்டிருக்கேன். சுண்ட வத்தலை நல்லா கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிட்டோம். இது வந்து நம்ம குழம்புக்கு தேவையான ஐட்டம்ஸ். வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதே கடாயில் எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம் தாளிச்சிட்டு காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை நான் வெட்டி போட்டிருக்கேன், 2ஆக வெட்டி போட்டிருக்கேன். இதுவும் வதங்கின பிறகு ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம். இதில் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கை சின்ன வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் உப்பு சேர்த்துருக்கேன். குழம்புக்கு தேவையான உப்பை நான் இப்போவே சேர்த்துட்டேன். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு தக்காளி நல்லா வெட்டி பொடியாக வெட்டின தக்காளியை நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா எண்ணெய் தெளிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயம், இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பெருங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் நேரம் இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அடுத்தது ஆட் பண்ணுறது மஞ்சத்தூள். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூளும் 3 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள். நம்ம வீட்டில் வச்சுருப்போம் இல்லையா குழம்பு மிளகாத்தூள், அதை வந்து இப்போ நான் ஒரு 3 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணி ஜஸ்ட்டு கொஞ்சம் உடனே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உடனே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். புளியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணியும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எவ்வளோ என்ன கன்சிஸ்டன்சியில் குழம்பு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மூடி வச்சுருங்க. நல்லா மூடி கொதிக்கட்டும். குழம்பு நல்லா மூடி கொதித்து வந்த பிறகு நம்ம வந்து அரைச்சி ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட்டு, அதையும் நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு குக் பண்ணலாம். இப்போ வந்து நான் இதில் ஆட் பண்ணுறது வந்து சுண்ட வத்தல். அதையும் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சுண்ட வத்தலை ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதித்து நம்ம கமகமான புளிக்குழம்பு ரெடியாக இருக்குது. இதில் நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணுறேன். நெய் ஆட் பண்ணால் ரொம்ப வாசமாக இருக்கும் குழம்பு. அதுவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நம்ம கடைசியில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி நல்லா தூவி மிக்ஸ் பண்ணி விடுறேன். கொத்தமல்லி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு பார்த்திங்களா எந்த மாதிரி அழகாக எண்ணெய் தெளிஞ்சு மேலே வந்திருக்கு. இப்போ நான் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு நான் ஆஃப் பண்ணி இறக்கிக்க போகிறேன். குழம்பு ஒரு பிளேட்டில் நான் ஒரு பவுலில் சர்வ் பண்ணியிருக்கேன். இதே குழம்பு சாதத்தில் சூடான சாதம் வச்சுட்டு நெய் வச்சு அப்பளம் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.